திரு சுகுணா திவாகர், நந்தகுமாரும் நிறைய விஷயங்களை சொன்னாரு. வெறும் திரை கவர்ச்சி மட்டும்தான் அப்படின்றதையும் ஏத்துக்க முடியாது. திரு சுவாமிநாதன் முக்கியமான 2 விஷயத்த சொன்னாரு. எமோஷனலா திரு விஜய் அவர்களும் சொன்னாரு, உங்க விஜய் நாவரன்னு. திரு ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்பதான விஷயங்களை சொன்னாங்க. ஆனா எமோஷனலா கனெக்ட் ஆகுறது அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் தான் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? எங்க விட்டுச்சு திமுக ஜென்சிய? இப்ப திமுகவுடைய தோல்விக்கான காரணங்கள் என்னங்கிறது தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுகிறது. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அதுக்குன்னு ஒரு இணையதளம் தொடங்கி யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்காரு. கள ஆய்வு போறாங்க. அதை ஒட்டி அவங்க கட்சியில அதுக்கான ஒரு மறுசீரமைப்பு நடத்த போறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இவ்வளவு பேருக்கு திமுக மீது அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நிறைய ஆலோசனைகள் அறிவுரைகளை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அது திமுகவுடைய பிரச்சனை வச்சுக்கோமே. இப்ப நான் தாவேக ஏன் வெற்றி பெற்றது, திமுக தொடர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். தாவேக ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னா நந்தகுமார் சில விஷயங்கள் சொல்கிறார். ஒன்னு என்னன்னா கரப்ஷன். திமுகவில் கரப்ஷன் இருக்கு, தாவேகாவில் கரப்ஷன் இல்லை. தாவேகாவுடைய 108 வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். நீங்க வேட்பாளருடைய குற்ற பின்னணி பார்த்தீங்கன்னா 3வது இடம் தாவேகாவுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரிமினல் வழக்கு உடையவர்கள் தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள். 41 எம்எல்ஏக்கள் மேல தீவிர குற்ற வழக்குகள் இருக்குது. அது தாண்டி பேராவூரினுடைய தாவேகா வேட்பாளர் சந்திரகாண்டி என்கிறவர் கஞ்சா கடத்தல் வழக்கில் ஜாமீன் பெற்று அவர் நின்றவர். இன்னொருத்தர் பூந்தமல்லி வேட்பாளர், அவருக்கு மேல பாலியல் வன்கொடுமை வழக்கு இருந்தது. இப்படி தீவிரமான குற்ற வழக்குகள் உடையவர்கள். வாரிசு சொல்றாங்க இல்லையா, அந்த பூந்தமல்லி வேட்பாளருக்கு அவர் பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்குதுன்னு வந்தப்ப அவருடைய மனைவியை தான் நிப்பாட்டினாங்க மாற்று வேட்பாளரா. இன்னொரு தொகுதி எனக்கு சரியா பேர் தெரியல. அந்த தாவேகாவுடைய நிர்வாகி இன்னொரு தாவேகா நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகியோட பாலியல் தொடர்பு கையும் களவுமா பிடிபட்டு வீடியோ அவருடைய மகள் தான் இன்னைக்கு தாவேகாவுடைய எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ரைட்டா? இது ஒன்று கரப்ஷன். இதே மாதிரி வாரிசு அரசியல். பத்திரிகையாளர் மேல திமுக குண்டாஸ் போட்டது. கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. இப்ப முதலமைச்சராகியும் தாவேகாவுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கல. புதிய தலைமுறைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னா இப்ப இந்த கரப்ஷன் பத்திரிகையாளர் அப்ப இதை தாண்டி தாவேகா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்ப தேர்தலுக்கு முன்னால் எல்லாருமே பேசணும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறப்ப தாவேகாவுடைய ஆதரவாளர் கூட தாவேகா ஆட்சியை பிடிக்கும் சொல்ல. அது ஒரு டபுள் டிஜிட் வாங்குங்க, அது ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்க, அவர் ஒரு ஆட்ட திருப்பருங்க, இப்படிதான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவார்னு ஒருத்தர் கூட சொல்ல, தாவேகா ஆதரவாளர் கூட சொல்ல. ஏன் சொல்லலைன்னா நாம் ஒரு அரசியல் மதிப்பீடு வச்சிருக்கோம். ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கணும், செயல் திட்டம் இருக்கணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்துல நிக்கணும், தேர்தல் அறிக்கை எதுவுமே தாவேகா பண்ணல. அது எல்லாமே தாவேகா உடைச்சிருக்குல்ல இப்போ. அதுதான், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறதான் கேள்வி. ஒரு தலைவர் மக்கள் அளித்த தீர்ப்பு இல்லைங்களா? மக்கள் அளித்த தீர்ப்புங்கிறதுனால அது சரியானதுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க? அப்ப மக்கள் அளித்த தீர்ப்பை தப்புன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிறது நம்முடைய மரபு. நெற்றிக்கண் தீர்ப்பினும் குற்றம் குற்றமின் மகேசனை கேள்வி கேட்கறது நம்முடைய மரபு. வென்ற ஒன்றுனாலே ஒன்று சரியாகி விடாது. நீங்க ஒரு கட்சியுடைய எதிர்கட்சியுடைய தலைவராக மக்கள் பிரச்சனைக்காக ஒரு களத்துல நிக்கல, பிரச்சாரத்துக்கு ஒழுங்காகல. கரூர்ல 3 முறை அவர் பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு. கடலூர்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. வேட்பாளருடைய பெயரை விஜய் சொல்லவே இல்லை. சொன்ன இடங்கள்ல தப்பா சொன்னாரு. வேட்பாளர்களை தன்னோட வண்டியில ஏற்றவே இல்லை. இவ்வளவு தவறுகள் இழைத்தது பிறகு அந்த கட்சி வெற்றி பெற்று இருக்குதுன்னா நீங்க திமுக தோற்றது அதிமுக தோற்றதுக்கான காரணங்கள் அலசுங்க. தாவேகா ஏன் வெற்றி பெற்றதுன்னு பாருங்க. தாவேகா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் என்ன அப்சர்வ் பண்ணி சொல்றேன்னா ஒன்னு தாவேகாவுடைய பிரச்சாரங்கிறது 2014 மோடி செய்த பிஜேபி பிரச்சாரத்துடைய நகல் தான். ஒன்னு வெறுப்பரசியல். ஒரு பாசிசத்துடைய அடிப்படைங்கிறதே ஒரு எதிரியை கட்டமைத்து தொடர்ச்சியாக வெறுப்பரசியலை முன்வைப்பது. இவர் சொன்னா இல்லையா, இஷ்யூ பேஸ்டா இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய ஆட்சியை விஜய் விமர்சித்தப்ப இஷ்யூ பேஸ்டெல்லாம் பெருசா விமர்சிக்கல. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தார். ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் தொடர்ச்சியா அப்படி இருந்தார். 2வது பாத்தீங்கன்னா விக்டிம் ரோல் பிளே பண்றது. என்னை தடுத்துட்டாங்க, என்னை தடுத்து இப்ப மோடி அதான் பண்றாரு. நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னை தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. 3வது சோசியல் மீடியா மேனிபுலேஷன், ஃபேக் நியூஸ் பரப்புவது. இது 2014 பிஜேபி பண்ணுச்சு. இப்ப தாவேகா இந்த நீங்க ஜென்சி தலைமுறை இன்ஸ்டாகிராம்ல சொல்றீங்களா, என்ன பண்ணாங்க இன்ஸ்டாவில்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு திமுக ஜென்சி மீட் நடந்திருக்கு. ஹேமநாதன் ஒரு பையன் பேசியிருக்கான். அந்த பையன் என்ன பேசியிருக்கான்னா, 200 ரூபா ஒப்பீனியங்க சொல்றீங்க. 200 வாங்குறது என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி காலகட்டத்தில் 10,000 திமுக கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு அவங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத நிலைமையில எல்லாத்தையும் 200 ரூபா கலைஞர் வசூல் பண்ணி அவங்க குடும்ப நலநிதிக்காக கொடுத்தார். நான் ஒரு 200 ரூபா ஓபி அப்படின்னு பெருமையா சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரியான ஒரு வரலாற்றை நீங்க தாவேகா சேர்ந்த ஒரே ஒரு இளைஞராக பேசுறீங்க. அங்கதான் கேள்வி இருக்குது தெரியுங்க சுகுணா திவாகர். எல்லாருமே திமுக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இல்லையா, தாவேகா ஏன் வெற்றி பெற்றனா தாவேகால இவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க இல்லையா, ஆனா அது எதுவுமே தேர்தல்ல ஏன் பிரதிபலிக்கல? திமுக கொண்டு சென்று அதையும் சொல்றேன் ஏன் இல்ல இது நீங்க தாவேகா வெற்றி பெற்றதுங்கிறது மக்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு சொன்னீங்களா? ஏன் தாவேகா வெற்றி பெற்றதுக்கான அடிப்படை காரணங்கள் சோசியல் மீடியா மேனிபுலேஷன்.
தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பொய் செய்திகளை பரப்பிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனாவில இருந்து ஆரம்பிச்சு, முதல் தலித் அமைச்சர் ராஜ்மோகன்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்க தயாரில்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவாதத்துல கூட தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர்கள் கலந்து கொள்வது கிடையாது. தாவேக்கா சார்பாக தலைவரோ பொதுச் செயலாளரோ எந்த பேட்டியும் கொடுப்பது கிடையாது. அப்ப சோஷியல் மீடியாவை நரேட்டிவ் அந்த உடைக்கிற அதிகாரம் திமுக கிட்ட இருந்தது இல்லையா? அப்ப அது எப்படி நீங்க 75 வருஷம் உள்ள திமுகவோட ஐடிவில ஒரு போஸ்ட் போறாங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச சாதனைகள், அந்த சமூக நீதி நாள், சமத்துவ நாள் இதெல்லாம் போடுவாங்க. நீங்க தாவேக்காவோட ஒரு போஸ்ட்ல என்ன போடுவாங்க? அண்ணா நீங்க வந்து சிலிண்டரும் தர வேண்டாங்கண்ணா, நீங்க வந்து 2000 தர வேண்டாங்கண்ணா, நீங்க நல்லாட்சி பண்ணா போதுங்கண்ணா, இந்த மாதிரியான போஸ்டர்கள் தான் அதிகம். அதை தாண்டி நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு இப்ப பெரம்பூர்னு ஒரு ஊர் இருக்குன்னா, நம்ம ஊர் பெரம்பூர்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பிக்கிறது. பெரம்பூர் பற்றிய செய்திகளா போட்டுட்டு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா தாவேக்கா தொடர்பான செய்திகள், தாவேக்கா விஜய் தொடர்பான இஷ்யூ பேஸ்டா பொலிட்டிக்கலிஸ்டா எதுவுமே அவங்க பண்ண கிடையாது. இதையெல்லாம் தாண்டி பிஜேபி மோடி கூட செய்யாத ஒரு மிகப்பெரிய மோசடியை வந்து விஜய் செய்தார். குழந்தைகளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வாக்குகளை சுரண்டியது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்பதான் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம். தொடர்ச்சியாக குழந்தைகள் வந்து இன்னைக்கு குழந்தைகள் தொடர்பான வழக்கில் வந்து இது பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு பதவியேற்பாளர் பேசியிருக்காரு. நான் சொல்லி முடிச்சேன். இதையெல்லாம் தாண்டி தாவேக்கா ஏன் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில், ஏன்னா எனக்கு திமுக தோற்றதுக்கான காரணங்களை எல்லாம் சொல்லலாம். அதிமுக தாவேக்காங்கிற ஒரு கட்சி வெற்றி பெறும் யாருமே சொல்லாத நேரத்தில் தாவேக்கா வெற்றி பெற்றது அப்படின்னு தாவேக்கா ஆதரவாளர்களோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ நெறியாளர்களோ யாருமே சொல்ல முடியல. என்னன்னா வந்து இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியுடைய ஆன்டி இன்கம்பன்சி பெருசா இல்ல அப்படிங்கறது எல்லாருடைய கருத்தும். நான் சொல்லி முடிச்சேன் ஒரே ஒரு நிமிஷம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொல்ல இது வந்து வெறுமனே 5 ஆண்டுகள் பத்தி மட்டுமே மதிப்பீடுகள் கிடையாது. 59 ஆண்டுகளாக திமுக அதிமுக வந்து ஆண்டு இருக்கிறது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் தேவை, ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ்கான தகுதியான கட்சி தாவேக்காவோ தகுதியான தலைவர் விஜயோ கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் தேவை. இன்னொரு டிஎம்கேக்கு செக் வைக்க ஏடிஎம்கே, ஏடிஎம்கே செக் வைக்க டிஎம்கேன்னு போட்டு அழுத்து 3வது செக் வைக்கிறதுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போட்டுருக்காங்க. இன்னொன்னு இந்த தேர்தல் சீரியஸ்னஸே கிடையாது. ஃபன்னா போய் ஓட்டு போறது, என் தொகுதியோட வேட்பாளர் யாருனே தெரியாம போய் ஓட்டு போறது. திமுக ஏன் தாவேக்காவை சீரியஸா எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் வரேன். திரு நந்தகுமார் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா வச்சிருக்காரு. தாவேக்கா வெற்றி பெற்றது ஏன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் சுருக்கமா? இல்லை, நான் அதான் ஏற்கனவே சொன்னேன். இருக்க ஆட்சி மேலே அதீத வெறுப்பு. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொன்ன மாதிரி அவங்க இப்போ அறிவு திருவிழாவை பற்றியெல்லாம் கூட பேசினாங்க. அந்த அறிவு திருவிழா தான் வந்து இவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பட்டம் சூட்டினது. அப்போ இதெல்லாம் வந்து இளமை தலைமுறை ரசிக்காது. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 15 நாள் ஆன உடனே இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவரும் எதிர்க்கட்சியினுடைய தலைவரும் வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு பார்த்தீங்களா 15 நாட்டில் தமிழ்நாட்டில்னு கேட்குறாங்களே. இந்த கேள்வியை தானே நம்ம கடந்த 5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த 5 வருஷமாக கோமாவில் இருந்தாங்களா எல்லாரும்? அப்போ அன்னைக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 15 நாளில் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வந்து கெட்டு போயிருமா? அப்போ இதெல்லாம் எந்த மாதிரி வாதம் இது? அப்ப இத்தனை ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒண்ணு ஏற்படும் போது அது குரல் கொடுக்கிறது இயல்பு தானே, தப்பு இல்ல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நாச்சுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த 5 வருஷம் நம்ம கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தோமே, அப்பெல்லாம் இல்ல இது வந்து பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப ஃபேக் நேரேட்டிவ்லாம் செட் பண்ணனது யாரு வேதவள்ளி? அப்ப இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் நாங்க மறுத்து இன்னைக்கு சுகுணா சொல்றாரு இல்ல தாவேக்கா என்ன பண்ணுச்சுன்னு அடுக்குறாரு. ரைட்டு, இத்தனையும் பண்ணாம ஏன் சார் ஜெயிச்சாங்க அவங்க? அப்ப உங்க மேல எவ்வளவு வெறுப்புகள் இருந்தா ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சிருந்தா அந்த வாக்கு அங்க போயிருந்திருக்கும். அப்ப இது வந்து நீங்க இன்னைக்கு 36 பேர் கொண்ட குழுவை வச்சு நாங்க 6000 சொல்றீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாலயே போயிட்டு இல்ல நம்ம தோத்தனாலதான் தோத்ததை இன்ஸ்டாகிராம்ல சொல்லிட்டு அவர் தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாரு. இந்த 36 பேர் கொண்ட குழு எதுக்கு? கலைச்சிருங்க. ஒரு குழு போடுறீங்க 6000. ஐயா அவர்களே சொல்றாரு இன்ஸ்டாகிராம்னாலதான் நம்ம தோத்து போயிட்டோன்னு. அப்ப இதெல்லாம் எங்கேயாவது, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எங்கேயாவது திமுக பேசி முடிச்சிடறேன். அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீங்க விக்டிம் பிளே பண்றாருன்னு சொன்னாரு. விக்டிம் கார்டு பிளே பண்ணது திமுக. என்ன விக்டிம்? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டை. எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது ஒரு மையப்புள்ளி மட்டும் அவங்களுக்கு 19, 21, 24 தேர்தலை சுலபமான ரூட்ல போய் ருசி பார்த்துட்டாங்க. அப்ப அதே பாரதிய ஜனதா எதிர்ப்பு 2026 கை கொடுத்தாங்க. அதை இன்னொருத்தர் அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். அதில் சொல்லிட்டு விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களை சொல்லும் போது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் அப்படின்றத ஒரு விஷயத்தை தான் பிரதானமா முன் வச்சாங்க தேர்தல்ல. அது ஏன் இது எவ்வளவு அபத்தப்படல? ஒரு தனிநபர் விக்டிம் ரோல் பிளே பண்றதுக்கும் ஒரு மாநில அரசனுடைய உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசமே தெரியாம பேசுறதுக்கு நம்ம என்ன பேச முடியும்? மக்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணதும் அவங்க பிளே பண்ணது எதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு? அக்செப்ட் பண்ணனாலே ஒண்ணு சரி. அப்ப என்னங்க மக்கள் அப்ப எல்லாரும் வந்து இதேதான். இப்ப பிரச்சனை என்னன்னா எந்த இடத்துல அன்னைக்கு கூட
மக்கள் இந்த அளவுக்கு திரள்றாங்க இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சரி. இவங்க எல்லாம் சினிமா நடிகர்கள் தற்குறிகள் எவ்வளவு வசைபாடல்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுக ஆரம்பத்திலிருந்து யாருங்க வந்து நீங்க போட்டு அசிங்கப்படுத்துறீங்க கடந்த 5 ஆண்டுகளாக இன்னைக்கு பேசுவோம். ஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆரம்பத்திலிருந்தே மரியாதையை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அன்னைக்கு திரு நீங்க சுமதி கொடுத்தீங்களா அவர்கள். எவ்வளவு வசைபாடல்கள் நம்ம பேசுவோம். திரு சுகுணாதி வர ஆரம்பத்திலிருந்தே சொன்னது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஏன்னா அவங்க இளைஞர்கள் நீங்க அவ்வளவு என்னைய இல்ல, கேக்குறீங்க? இளைஞர்கள் அவ்வளவு கூட்டம் கூடும்போது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டெல்லாம் மாறாது அப்படின்ற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா எதிர்க்கட்சிகள்? இல்லைங்க, இப்ப கடந்த 5 ஆண்டுகளாக வந்து மாநில அரசுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது. ஆளுநர் எவ்வளவு தூரம் வந்து தீர்மானத்தை இது வந்து மசோதாக்களை வந்து தள்ளி வச்சாரு. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்து எப்படி ஆணைகள் பெற்றாங்க, நமக்கான கல்வி நிதியிலிருந்து எதுவுமே தரலைங்கிறது அது ஒரு விக்டிம் ரோல் கிடையாது. ஆனா என்னை வந்து கூட்டமே வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு சொன்னாரு. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை. அதுக்கு எந்த காரணமே சொல்ல, தொடர்ச்சியாக ஒரு விக்டிம் ரோல் தான் பிளே பண்றாரு. இளைஞர்களை வந்து தவற விட்டுட்டாங்கன்னா, நீங்க திமுகங்கிறது தொடக்க காலத்துல இருந்து இளைஞர்கள் கட்சி தாங்க. அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவருக்கு மட்டும் தான் 40 வயசு, கலைஞருக்கு வந்து 29 வயசு தான். அவர் முதலமைச்சர் ஆகிறப்ப 44 வயசு தான். எல்லாமே இளைஞர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் வந்து அவர்கள் விரும்புவதை தருவதுங்கிற அரசியல் கிடையாது. என்ன மாதிரியாக அவர்கள் இருக்கணும் அப்படின்னு பாக்குறது தான் அரசியல். நீங்க ஒண்ணும் இல்லப்ப இளைஞர் செயலாளர் வந்து உதயநிதி ஸ்டாலின் திமுக வந்தார் இல்லையா, அவர் வந்து இளைஞர் செயலாளர் இருந்துட்டு திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்துறாரு, ஒரு அறிவு திருவிழா நடத்துறாரு. பயிற்சி பாசறையாகட்டும், அறிவு திருவிழாவாகட்டும், தேர்தலுக்கு முன்னாடி இளைஞர் மாநாடாகட்டும், எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா நடந்துட்டே இருக்கும் போதும் சோசியல் மீடியாலயும் அவர் சொன்ன மாதிரி ஐடி விங்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திமுக ஏன் தவற விட்டுச்சு அப்படின்றதா எங்க பிரதானமான ஒரு கேள்வி. ஏன் அதை அவங்களால கிராஸ் பண்ண முடியல? ஒருவேளை தாவேக்கு அந்த அளவுக்கு முன்னோக்கி போறாங்க அப்படின்னா அதை முன்னோடியே ஏன் கணிக்க முடியல அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. இல்லைங்க, அந்த பாலிடிக்ஸ் வந்து பண்ணவே முடியாதுங்க. அதான் நான் சொல்ல, நீங்க திமுகவா இருக்கட்டும் அண்ணா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இவர் விஜய் வந்து பதவியேற்ற உடனே லஞ்சம் வாங்குவர்களை பிடித்து கொடுத்தா 1 லட்ச ரூபாய் பரிசு அப்படின்னு ஒரு ஃபேக்ட் நியூஸ் பரப்புறாங்க. அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் அவங்களே நம்ப மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ முதலமைச்சர் ஆகி இப்படி ஒரு ஃபேக்ட் நியூஸ் வந்ததுன்னா அவங்களே நம்ப மாட்டாங்க. தாவேகா காரங்க நம்புறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க தற்கூரின்னு சொல்றது நானுமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே அறிவு திருவிழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதனே வந்து அப்படி பேசக்கூடாது நம்ம உரையாடல் நிகழ்த்தினார். உடனே விஜய் என்ன மாதிரி உடனே வந்து அவர் வந்து அறிவு திருவிழாவை கண்டித்து விஜய் வந்து சொன்னார், சரி நீங்க தற்கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாங்க, தாவேக சபை அன்னைக்கு வந்திருக்கூடிய ரீல்ஸ்ல பேசுவங்க இருக்காங்கல்ல, அரசு மக்கள் அதாவது மக்கள் நல திட்டங்கள்லாம் விஜய் தன்னோட சொந்த பணத்துல இருந்தா நிறைவேற்றுவாரு, திருவள்ளிக்கேணி சேப்பாங்கிறது 2 தொகுதி, இந்த மாதிரி அந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் செட் பண்ணப்பட்டதுன்றீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம்.